இந்த தாவேகா அரசினுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக நிறைய சதிகள் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. குறிப்பாக செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் வந்து கைதாகியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? இல்லை, முதல்ல தாவேகா அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் நடக்குது. அதனோட ஒரு படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூபர் ஒரு திருநாவுக்கரசுங்கிற பேரை ஒருத்தர் அவர் கைது பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கட்சி தாவுங்க, கட்சி அங்கே தாவேக்கா வந்து வெளியில் வாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாக அவர் எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. என்னிடம் பேரம் பேசினாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதன் அடிப்படையில் இவரை கைது பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து ஒரு 8 பேர் கைது பண்ணுறாங்க. அந்த 8 பேரில் 2 பேர் கரூரை சேர்ந்தவங்க, அவங்க 2 பேர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர் அப்படின்றாங்க. தொடர் கைது இந்த 8ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. ஒரு 10 எம்எல்ஏக்களை அங்கேருந்து நகர்த்தி கொண்டு வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு இடைஞ்சலை கொடுத்து ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற வெயிட் பண்ணுங்க. டிசம்பர் எலெக்ஷன் வந்துடும். அடுத்து நம்ம தான் முதலமைச்சர், நீங்கள் தான் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அது ஒரு படி மேலேயே போய் இன்னைக்கு எம்எல்ஏக்களை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை முதல்ல தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு யதார்த்தம் தெரியும். இந்த ஆட்சியை அவங்களால ஜீர்ணிச்சுக்கிற முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கு அது அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்லை. இப்போ அதை வந்து எப்படியாவது அவங்க மனசை கரைச்சிடணும். நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க, அது தரணும் அவங்களுக்கு தெரியும். வெளியில் போனால் நம்ம என்ன ஆக போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதையும் இவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. குழங்கிய குட்டையில் மீனை பிடிப்போம் இல்லையா, அது வருத்தத்தில் இருக்கிற ஆட்களை வந்து கவர் பண்ணி தூக்கி பல ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு பெரிய நெட்வொர்க்கு வந்து முயற்சி பண்ணியிருக்க. அன்றைக்கி மொத்தமாக இன்றைக்கி மாட்டிருக்கு. தாவேக்காவுக்கு எதிர்கட்சி எல்லா கட்சிகளுமே தாவேக்காவுக்கு எதிர்கட்சியாக நிற்கிது. ஒருவேளை இவங்க அந்த மாதிரியான முயற்சி எடுத்து வெற்றி பெற்றால் மீண்டும் தேர்தல் வருகிற பட்சத்தில் தாவேக்கா 200 தொகுதியில் ஜெயிக்கும். அப்படி யாராவது அந்த முட்டாள்தனத்தை செஞ்சாங்கன்னா அவங்க முட்டாள் தான் அது. ஏன்னா இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இந்த தாவேகா அரசினுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக நிறைய சதிகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி காலையில் திடீர்னு பிரேக்கிங் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா கைது நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் வந்து கைதாகியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? என்ன நடக்குது? இல்லை, முதல்ல தாவேக்கா அரசாங்கத்தை கலைக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் நடக்குது. முதல்ல இந்த ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் உச்சத்துக்கு போய் திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ திமுக அதிமுக சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணாங்க. இந்த ஆட்சி அமைஞ்சிடவே கூடாதுங்கிறவங்கள ரொம்ப வந்து முச்சட்டியாக இருந்தாங்க, உச்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் மீறி இன்றைக்கி வந்து ஒரு ஆட்சியை அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 நாள் தாண்டி போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் அப்படிங்கிறது முக்கியமான புறையோடி போய் கிடக்கு. அதை வந்து முழுவதுமாக தொடச்செறியணுங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ லஞ்சத்தை நீங்கள் தவிர்க்கிற பட்சத்தில் அதில் வாங்கக்கூடிய சில அதிகாரிகள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் இருப்பாங்க. எல்லாருக்குமே இந்த ஆட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது. ரெண்டாவது, இந்த வெற்றியை அவங்க யாருமே எதிர்பார்க்கவில்லை, ஜீரணிக்கலை. இன்றைக்கி வரைக்கும் இந்த வெற்றியை இவங்க வந்து ஜீரணிச்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. 35% யாருமே என்னை எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் 108 சீட்டு அப்படிங்கிறது இன்னும் வந்து அந்த ஷாக்கிங்லேருந்து அவங்களால மீண்டெழ முடியல. அப்போ இந்த ஆட்சியை கலைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து முயற்சி பண்ணுறாங்க. நாட் ஓன்லி திமுக. நான் சொல்கிறது, இன்றைக்கி தாவேக்காவுக்கு எதிர்கட்சி திமுக மட்டும் கிடையாது. இன்றைக்கி தாவேக்காவுக்கு எதிர்கட்சி எல்லா கட்சிகளுமே தாவேக்காவுக்கு எதிர்கட்சியாக நிற்கிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம், எல்லாருமே அந்த ஆட்சியின் மீதும் அந்த கட்சியின் மீதும் சேர வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதவர்ஜினா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசினார் அமைச்சர் ஆதவர்ஜினா. இந்த ஆட்சியை வந்து கலைப்பதற்கு இந்த நிமிடம் வரை முயற்சி பண்ணுறாங்க. அதே கருத்தை தான் அமைச்சர் சிடி நிர்மல்குமாரும் பதிவு பண்ணிட்டார். இந்த ஆட்சியை கலைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்க அந்த மாதிரியான முயற்சி எடுத்து வெற்றி பெற்றால் மீண்டும் தேர்தல் வருகிற பட்சத்தில் தாவேக்கா 200 தொகுதியில் ஜெயிக்கும். அப்படி யாராவது அந்த முட்டாள்தனத்தை செஞ்சாங்கன்னா அவங்க முட்டாள் தான் அது. ஏன்னா அப்பட்டமாக தெரியுது நீங்கள் செய்கிற வேலை. ஒரு ஆட்சியை கலைக்கணும், ஜனநாயக ரீதியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைக்கணுங்கிற துடிக்கிறீங்க இல்லையா, அது வந்து மிகப்பெரிய அளவில் பின்னடைவு. போகிற இடங்களெல்லாம் அந்த ஆட்சி 2 மாதம் தாங்குமா, 3 மாதம் தாங்குமா, டிசம்பரில் எலெக்ஷன் வந்துடும், நவம்பரில் தேர்தல் வந்துடும், நாங்கள் ஆட்சி இன்னும் அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனோட ஒரு படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூடியூபர் அவர் திருநாவுக்கரசுங்கிற பேரை ஒருத்தர் அவர் கைது பண்ணுறாங்க. அவர் கைது பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவர் ஏன் கைது பண்ணார் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து கட்சி தாவுங்க, கட்சி அங்கே தாவேக்கா வந்து வெளியில் வாங்க
அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாக அவர் எம்எல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னிடம் பேரம் பேசினாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். அதன் அடிப்படையில் இவரை கைது பண்ணுறாங்க. அதைத் தொடர்ந்து ஒரு 8 பேர் கைது பண்ணுறாங்க. அந்த 8 பேரில் 2 பேர் கரூரை சேர்ந்தவங்க. அவங்க 2 பேர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர் அப்படின்றாங்க. இப்போ எல்லாம் விசாரணை போயிட்டு இருக்கு. முழு விசாரணை நமக்கு ஒரு நாள் தெரிய வரும். இப்போ தொடர் கைது இந்த 8ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. ஒரு 10 எம்எல்ஏக்களை அங்கேருந்து நகர்த்தி கொண்டு வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு இடைஞ்சலை கொடுத்து ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை செஞ்சுருக்கு. அதை இன்றைக்கி நெட்வொர்க்கை பிடிச்சிருக்கிறாங்க. அது போய்கிட்டே இருக்குது. நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரத்தில் இன்னும் எத்தனை பேர் கைது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்போ ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இங்கே வேலை பார்த்துருக்கு. நீங்கள் சொல்வதெல்லாம் பார்க்கும்போது சமீப காலங்களில் நார்த் இந்தியாவில் இதை நம்ம கேள்விப்படுவோம். ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இல்லை கூட்டணி கட்சிகளை இடம் மாற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நெட்வொர்க்கே செயல்படும், ஒரு கம்பெனியை தனியார் கம்பெனியோ ஒன்று செயல்படும் அப்படிங்கிறதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் சூழலில் இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக இருக்கே சார். இந்த தேர்தல் முடிவே புதுசாக இருக்குது. 50 வருஷமாக இல்லாத ஒரு மாற்றம்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. பணத்தை உடைச்சிருக்கிறாங்க, சாதியை உடைச்சிருக்கிறாங்க, மதத்தை உடைச்சிருக்கிறாங்க. நாங்கள் தான் அரசியல்வாதி, எங்களுக்கு மட்டும்தான் அரசியல் தெரியும், எங்களுக்கு தான் அறிவு இருக்குது, நீங்கள்லாம் சின்ன பசங்க, உங்கள் அரசியல் தெரியாது, சினிமாக்காரன், சினிமா நடிகர், சினிமா பேசலாம், அரசியல் பேசலாமான்னு ஒதுக்கி வச்ச ஆட்கள் எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து உங்கள் தலைவர் நொறுக்குன்னு கொட்டியிருக்காங்க. கொட்டி எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவி பாருங்கன்னு உட்கார வச்சுருக்காங்க. ஒன்றும் அந்த ஆதங்கம் அடங்கலை அவங்களுக்கு. நமக்கு தான் அரசியல் தெரியும், அரசியலில் கரைச்ச குடித்தவங்க, அரசியலுடைய வரலாறு தெரியுமா, உனக்கு அரசியலுடைய பூர்வீகம் தெரியுமா, சித்தாந்தம் தெரியுமா, நீங்களாம் உயிர் வாழ்கிற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் உடச்சி விட்டு நீங்கள் மக்கள் உட்காந்து அரசியல், சினிமாக்காரங்க அரசியல் தெரியாது, சினிமாக்காரன் அரசியல் பேசக்கூடாதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஆண்ட 50 வருடத்தில் ஆண்ட அத்தனை முதலமைச்சர் சினிமாக்காரர் தான். பேரறிஞர் அண்ணா ஒரு கதை வசன கதை தான், சினிமாக்காரர் தான். கலைஞர் கதை வசனம் எழுத ஒரு சினிமாக்காரர் தான். எம்ஜிஆர் ஒரு புகழப்பட்ட நடிகர் தான் நம்ம பார்த்துருக்குறோம். அம்மையார் ஜெயலலிதா சினிமாக்காரர் தான். விஎன் ஜானகி அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க, எம்ஜிஆர் மறைவுக்கு அவங்க சினிமாக்காரர் தான். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவரும் சினிமா நடிச்சிருக்காரு, தொடரில் நடிச்சிருக்காரு. துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு. அப்போ சினிமாக்காரர்கள்னா அவங்களுக்கு தெரியாது. அண்ணா சினிமாங்கிற ஒரு மீடியாவை தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார், ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினார். எம்ஜிஆர் பயன்படுத்தினார், கலைஞர் பயன்படுத்தினார். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் தன்னுடைய பாப்புலாரிட்டியை சினிமாவில் பயன்படுத்தி நீங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கிராஃப்ட் இப்படி தானே இருக்குது. உங்களுக்கு அரசியல் தெரியாது, நீங்கள் சினிமாக்காரங்கிற அங்கே ஒரு முத்திரை, சினிமாக்காரங்க ஒன்றுமே தெரியாதுப்பா. இன்றைக்கி விமர்சனம் பண்ணுற உடனே ஒரு மீறி போயிட்டானுங்க. விமர்சனம் பண்ணுற ஆட்களையே சினிமா பேசுகிற ஆட்களுக்கு அரசியல் தான் தெரியும். ஒரு பத்திரிகையாளர்னால் அவருக்கு சினிமா மட்டும்தான் பேசுவாரா? கொஞ்ச நாள் புலனாய் பத்திரிகையில் பார்த்துருப்பாரு, கொஞ்ச நாளைக்கு வந்து சினிமா பத்திரிகையில் பார்த்துருப்பாரு, எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் சினிமா இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து சினிமா இன்டர்வியூ தான் தெரியும், அரசியல் நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும் அப்படின்னு. அரசியல்னால் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு, அதுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு அறிவு வேணும் அப்படிங்கிற மாதிரி. சேவை செய்கிறதுக்கு இருக்கே அறிவு, நல்ல மனசு இருந்தால் பத்தாதா, நேர்மை இருந்தால் பத்தாதா, வரலாறு தெரியுமா உனக்கு, லேண்டன் தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இவங்க கேட்டாங்க. அப்போ அதெல்லாம் உடச்சி விட்டுருச்சு இந்த தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது அந்த கட்டமைப்புகள் பழைய வரலாறு எங்களுக்கு தேவையில்லை, பழைய பழங்கதைகள் தேவையில்லை, புள்ளி உபர கணக்குகள் எங்களுக்கு தேவையில்லை. நேர்மையாக ரன் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ண போட்டு இல்லை பழைய கதையை பேசி என்ன நடத்துனீங்கன்னு கேட்டுட்டு தான் மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. ஒரு ஆட்சி வந்துருச்சு. இந்த ஆட்சியை அவங்களால ஜீர்ணிச்சிக்கிற முடியல. இது எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்கணும். பலதட்ட பக்க பேச்சுவார்த்தைகள், பல கூட்டணிகள், திமுக அதிமுக எதிர்முகாம் ஒன்றா சேரணுங்கிறாங்க. ஒன்றும் முடியலையா, ஆட்சியை கலைச்சிருவோமா? அப்போ என்னென்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கு இந்த அரசாங்கத்தை கலைப்பதற்கு. அது அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்லை, அதிகாரிகள் மட்டத்திலையும் இருக்குது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் புதிதாக அமைந்த தாவேக்கா அரசு கொண்டு வந்தவங்க தானே சார்? இல்லை அப்படி கிடையாது. ஆல்ரெடி இருந்தவங்க தானே இருந்திருப்பாங்கல்ல. இப்போ ஆல்ரெடி போன அரசாங்கத்தில் வந்து ஒரு முக்கியமான பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருந்திருப்பார். அவரை தூக்கி டம்மியான ஒரு போஸ்டிங்கில் போட்டிருப்பாங்க, அவர் காசு வாங்கியிருக்கிறாருன்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவார் அவர் ஒரு லாபி பண்ணுவார். அரசியல்வாதி லாபிகளை விட அதிகாரிகள் லாபி பெரிய லாபி. அது சைலண்டாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த லாபி வந்து ரொம்ப மோசமான லாபி. இப்போ இந்த அரசாங்கத்துக்குள்ளே சில குற்றச்சாட்டுகள் வருதுன்னா அதிகாரிகள் செய்யக்கூடிய தப்பு தான். சில நியமனங்கள் பண்ணுறாங்க, அதில் நிறையா குற்றச்சாட்டுகள் குறைகள் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு முழுவதுமாக போய் சேராது. அதிகாரிகள் ஃபில்டர் பண்ணிடுவாங்க, அதிகாரிகள் மட்டத்தில் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் வந்து முதலமைச்சரால் ஒரு அரசாங்கத்தினுடைய முழுமையாக அத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு நாளில் பார்க்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் இந்த அரசாங்கத்தின் தலையெல்லாம் வந்து விடியும்.
அப்போ அது ஒரு லாபி இருக்கும். அந்த லாபியை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு லாபி அது, அரசியல்வாதிகளை விட பவர்ஃபுல் லாபி அது. இப்போ அதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ எல்லாருக்குமே அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஆண்ட கட்சி, ஆளுன்ற கட்சி, அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி, எல்லாத்துக்குமே இந்த அரசாங்கத்தை கலைச்சிடணும். நின்ற நாள் போகாது, 6 மாதம் தாங்காது, வெயிட் பண்ணுங்கள், டிசம்பர் எலெக்ஷன் வந்துடும், அடுத்து நம்ம தான் முதலமைச்சர், நீங்கள் தான் அமைச்சர், மாவட்ட செயலாளர், அது ஒரு படி மேலேயே போய் இன்றைக்கி எம்எல்ஏக்களை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை முதல்ல தாவேக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு யதார்த்தம் தெரியும். இந்த ஓட்டு உங்களுக்காக விழுகலை. இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பேர் கூட தெரியாது, அவங்க முகம் கூட தெரியாது, அவங்க யாருனே தெரியாது, ஓட்டு போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? விஜய் என்கிற ஒரு முகத்துக்காக விழுந்த ஓட்டு. நீங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல அவங்க சுய பரிசோதனை பண்ணிக்க, நமக்காக ஓட்டு விழுமான்னு. ஒரு சில பேருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. பெரும்பாலானவர்கள் அந்த தொகுதியை சாராதவர்கள், அவர் யாருன்னு தெரியாதவங்க, பிரச்சாரத்துக்கே போகாதவங்க, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு விழுந்து ஜெயிச்சிருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அப்போ விஜய் என்கிற ஒற்றை முகத்துக்கு விழுந்த ஓட்டு. அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம விஜய்ங்கிற அந்த ஒரு முகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் தான், நம்ம அவருடைய ஷேடோவில் இருக்க ஆட்கள் தான். அப்போ அவங்களுக்கு யதார்த்தம் தெரியும். அப்போ அதை வந்து எப்படியாவது அவங்க மனசை கரைச்சிடணும், நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க, அது தரோன்னா அவங்களுக்கு தெரியும். வெளியில் போனால் நம்ம என்ன ஆக போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று வந்து சார், நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. 10 பேரா? ஆமாம், 10 பேர் வந்து இந்த கும்பல் கிளப்பி விட்டது தான். அப்படிங்களா? இந்த கும்பல் கிளப்பி விட்டது தான் 10 பேர் வர போகிறாங்கன்னு சொல்லி சில பேர் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னன்னா, கிளப்பி விட்டது மட்டும் கிடையாது, அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கான்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வருத்தத்தில் இருப்பாங்கல்ல, நம்ம அமைச்சரவையில் சேர்ந்துருக்கலாம்ப்பா, நான் மன்றத்தில் இருந்து இருக்கிறேன், பழைய ஆள், மாவட்ட செயலாளராக சேர்ந்துருக்கலாம், புதுசாக வந்திருக்கவங்க கொடுத்துட்டாங்க. எல்லா கட்சியிலையும் அந்த மன வருத்தம் இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதையும் இவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. குழங்கிய குட்டையில் மீனை பிடிப்போம் இல்லையா, அது வருத்தத்தில் இருக்கிற ஆட்களை வந்து கவர் பண்ணி தூக்கி எங்கள் பக்கம் வாங்க, அவங்களுக்கு இவ்வளோ தரோம், நீங்கள் வந்து வெளியிருந்து வந்துருங்க, ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு பல ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு பெரிய நெட்வொர்க்கு வந்து முயற்சி பண்ணியிருங்க. இன்றைக்கி மொத்தமாக இன்றைக்கி மாட்டிருக்கு. இல்லை, பழைய கட்சிகளுக்கு இது நடக்குதுன்னா அவங்க மாறுறாங்க, இல்லை அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா ஓகே. இவங்க ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறி இப்போது பொறுப்பில் உட்காந்துருக்காங்க அப்படின்னும் போது இவங்களும் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்குறாங்களா? அது கம்ப்ளைண்ட்டே அந்த எம்எல்ஏ தானே கொடுத்துருக்காரு. இல்லை, நான் அந்த 10 எம்எல்ஏக்களை சொல்கிறேன். 10 எம்எல்ஏக்குங்கிறது இவங்க கொடுத்த லிஸ்ட்டுங்க. இவங்க ஒரு குரூப்பு 10 எம்எல்ஏக்கள் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு டீல் இங்கே பேசியிருக்காங்க. அது என்ன சார் 10 கணக்கு? 10 குறையாமல் கொண்டு வந்து ஆட்சி கழிச்சிடல. 107 107ல் 10 கழிச்சிட்டிங்கன்னா 94 96 கூட வந்துடும். அப்படிங்கும்போது ஆட்சி ஈஸியாக அந்த கூட்டணி கட்சியை வாபஸ் வாங்க வச்சிடலாம். கூட்டணி கட்சியில் இங்கே வெளியில் வந்துருங்க, நம்ம ஆட்சியை கழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இவங்க போடுற எல்லாமே தப்பு கணக்கு தான். நீங்கள் அப்படியே கழிச்சாலுமே தாவேக்கு 200 தொகுதியில் ஜெயிக்கும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் தப்பான விஷயங்கள், நீங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கீங்க. ஏன் கலைஞர் நல்ல வலுவான எதிர்கட்சியாக இருந்தாரே, இப்படியா எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க போனாரா? 3 முறை எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயிச்சார். 3 முறையும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக அந்த அரசாங்கத்தை வலிமையாக ரன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக இருந்தது. அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கணும். அதான் சரியாக இருக்கும், அதான் ஜனநாயகம். 2016 2021 வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களே வலிமையான ஒரு எதிர்கட்சியாக. ஆமாங்க, அந்த அரசாங்கத்தை பல இடங்களில் தடுமாறுறதை காப்பாற்றுறது எதிர்கட்சி தான். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கோம், அங்கே ஸ்பீட் பிரேக்கை போட்டு அந்த அரசாங்கத்தை வந்து ஃபில்டர் பண்ணுறது வந்து எதிர்கட்சி தான். அப்போ ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செயல்படுங்க. சூழல் வர்றப்போ நீங்கள் உங்களுக்கான வாய்ப்புகள் வரப்போ போங்க, அவ்வளோதான். அதுக்காக ஒரு ஆட்சியை கவிழ்க்க போகிறோம், ஆட்சி கவிழ்ந்துடும், இது வந்து மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு பேசுகிறது வந்து அவர்களே வந்து தன்னுடைய குவாலிட்டி குறைச்சிக்கிற மாதிரி தான். சார், இந்த தருணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய இளம் வயதினர் தான். இளம் வயதினர் ஆசை சொற்களுக்கோ இல்லை இந்த விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம், இல்லை அடுத்த தடவை எலெக்ஷனில் எங்கள் கட்சி சார்பாக உங்களை நிறுத்த வைக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் மனசு மாறும் இல்லையா, அந்த பக்கம் தாவலாமா அப்படின்றது தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில எம்எல்ஏக்கள் இப்போ அந்த மனநிலையில் இருக்கிறதா கேள்விப்படுறோம் சார். அது கிளப்பி விட்டதே இவங்க தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அப்போ அது வெறும் தகவல் தான். தகவல், ஆனால் அதுக்கான முயற்சி எடுத்துருக்காங்க. தகவல் மட்டும் சொல்ல முடியாது. அதுக்காக கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்களிடம் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஒரு 10 பேருக்கு மேலே முயற்சி எடுத்துருக்குறாங்க. ஆனால் அது எதுவுமே பலிக்கலை. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ தானே கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காரு. அப்போ இந்த தாவேக்காவில் அந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நம்ம ரீசைக்கிள் பண்ணி பார்க்கணும். பணம் இல்லாமல், முகம் தெரியாமல், பிரச்சாரம் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னா அது யார்? இதுக்காக விழுந்த ஓட்டு, நமக்காக விழுந்த ஓட்டு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்காக பார்த்து போடல,
விஜய்ங்கிற ஒரு மனிதருக்காக விழுந்த ஓட்டு இல்லையா? நீங்கள் அங்கே இருக்க பாரம்பரிய கட்சிகளை வீழ்த்திட்டு உங்களுக்கு போட்டுருக்குறாங்க, பாரம்பரிய ஆட்களை வீழ்த்திட்டு போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு ஓட்டில் நிற்கிது பாருங்க, திருப்பத்தூர் எம்எல்ஏ. திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய கருப்பனையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவர் அங்கே அசைக்க முடியாத சக்தியை அந்த பக்கத்தை செல்வாக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த பகுதியில் வந்து அவர் ஆட்சி இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் பேர் அமைச்சர் தான். ஒரு நாளைக்கு 10 காரியாலயம் வீட்டுக்கு போவார், 10 கருமாரி வீட்டுக்கு போவார், மக்களோட மக்களாக நிற்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை வீழ்த்திட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக வச்சுருக்குறாங்க? உங்களுக்காக இல்லை. அங்கே தாவேக்காங்கிற ஒரு கட்சி, விசிலுங்கிற ஒரு சின்னம், விஜய்ங்கிற ஒரு நபருக்காக விழுந்த ஓட்டு. இதுதான் எல்லா இடத்துக்கும். இது ஒருத்தர் மட்டும் சாம்பிள் சொல்கிறேன். அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் மன வருத்தத்தில் இருக்கிறவர்களும் இதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் வந்து இன்றைக்கி அதிமுகங்கிறது வலுவிழந்து போய் நிற்கிது. இன்றைக்கி அங்கே இளைஞர்கள் பெருசாக இல்லை, பெண்கள் பெருசாக இல்லை, இந்த கட்சியினுடைய பாரம்பரிய ஓட்டுலாம் போயிடுச்சு. தலைவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு ஆகுது. அவங்க வந்து எதிர்கட்சியாக கூட தன்னை ஒன்றும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கிறணும், அவ்வளோதான். இந்த தகவல் எல்லாமே முதல்வர் விஜய் அவர்களுடைய காதுகளுக்கு போகுது. ஏன்னா சமீபத்தில் நிறைய அதிகாரிகள் கூட மீட்டிங் நடத்துகிறத பார்க்குறோம், நிறைய நிர்வாகிகள் வேறு கட்சியிலேருந்து இங்கே வந்து சேர்ந்து அவரை போய் மீட் பண்ணுறதை பார்க்குறோம், நடிகர்கள் மீட் பண்ணுறதை பார்க்குறோம். முதல்வர் விஜய் அவர்கள் வந்து எப்போ தன்னுடைய எம்எல்ஏக்களை கூப்பிட்டு கட்டுப்பாடோடு நடந்துக்கோங்க, இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு பேச போகிறாரு அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கே சார்? அது ஒரு விமர்சனம் இருக்குது. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய வெளியிலேருந்து கட்சியிலேருந்து வர்றாங்க, அதுவே விமர்சனத்திற்குள்ளாது தான். இப்போ நீங்கள் மாற்றம் வேணும், ஒரு தூய சக்தி, ஒரு புதியவர்கள், இளைஞர்கள் நல்லா செய்வாங்க நம்பிக்கையில் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 1,70,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அதிமுகவில் ஊழல் வழக்கில் தொடர்புடைய அமைச்சர்களை நீங்கள் திருப்பி இந்த கட்சிக்குள்ளே சேர்க்குறப்ப இந்த கட்சியுடைய அந்த ஐடென்டிட்டியே மாறுமே, கலர். இப்போ விமர்சனமே இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் வாக்களித்தவர்களே விமர்சனம் தானே வைக்கிறாங்க. ஏன் அவங்கள சேர்க்குறீங்க? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கட்சி ஒன்றும் கட்டமைப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த பகுதியில் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்த ஆட்கள், செல்வாக்குள்ள ஆட்களை வைத்து கட்சியுடைய கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. விஷமாக இருந்தால் கூட அது மருந்துக்கு ஒரு நாள் பயன்படும்ல, அதுதான் கான்செப்ட். ஆனால் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தங்களுடைய தலையில தங்களே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இல்லை, அது விமர்சனங்கிறது சரியான விமர்சனம் தான். விஜயபாஸ்கர் மட்டும் இல்லை, எம்ஆர் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் வர்றப்ப அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டையும் இவர்கள் தூக்கி சமக்க வேண்டியதாயிடும். இப்போ தாவேக்கா நிர்வாகி ஊழல் வழக்கில் கைதுன்னு போட்டால் அவர் எந்த கட்சியில் ஊழல் பண்ணியிருப்பார்? ஊழல் வழக்கில் ஒரு அமைச்சரோ முன்னாள் எம்எல்ஏோ வந்திருக்கிறார், தாவேக்கால் சேர்ந்தார். அவர் செய்தி எப்படி வரும்? அவருக்கு ஒரு தீர்ப்பே வருதுன்னு வச்சுங்க, எப்படி வரும்? தாவேக்கா நிர்வாகி ஊழல் வழக்கில் கைது. அவர் எந்த ஆட்சியில் பண்ணியிருப்பார்? ஊழல் போன ஏதோ ஒரு ஆட்சியில் பண்ணியிருப்பார். அப்போ இதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சியை வந்து கட்டமைக்கணும். ஆனால் அவங்க என்ன பிளான் வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வராமல் கட்சியை பலப்படுத்துறதுக்கு மட்டும் அவங்களை பயன்படுத்த போகிறாங்களா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா சரியான முடிவு. அப்போ அவங்க வந்து ஒரு அதிருப்திக்கு உள்ளாகுவாங்களே சார், எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கல, அதிகாரமிக்க ஒரு பதவி கொடுக்கல அப்படின்னும் போது வந்து சேரக்கூடியவங்க ஒரு அதிருப்திக்குள்ள. இல்லை, மாவட்ட கட்சியில் பொறுப்பு கொடுப்பாங்கல்ல, ஒரு மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாளராக போடலாம், மாவட்ட செயலராக போடலாம், இந்த மாவட்டத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக போடலாம். இவருடைய அனுபவம் இந்த கட்சியுடைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு பயன்படும் இல்லையா? ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச தாவேக்கா அதுக்கு பயன்படுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அது ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரவிடாமல் கட்சியை கட்டமைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம், கட்சி வேறு ஆட்சி வேறுன்னு பிரிக்கணும். கட்சி நிர்வாகத்தை கவனிப்பதற்காக தனியாக ஆட்களை போட்டு கட்சியை நிர்வாகம் பண்ணுறது தனி, ஆட்சியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தனி. ரெண்டுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பாலத்தை கேப்பை வெட்டணும். நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாஜக இருக்கிற மாதிரி கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கட்சியினுடைய நிர்வாகமான ஆட்களை பயன்படுத்தி கட்சியை கட்டமைப்பு பண்ணணும். அவர்களை வந்து இந்த ஆட்களை வந்து அதிகாரத்துக்குள்ளே விட்டக்கூடாது, அதை கண்காணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்யுது. ரெண்டாவது, பல நியமனங்கள்லையுமே சர்ச்சைகள் இருக்குது. பல நியமனங்களில் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கூட சர்ச்சை இருக்குது. நீங்கள் நிர்வாகிகளை சந்திக்கணுங்கிறதுல கண்டிப்பாக சந்திக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி அந்த கட்சிக்காக பல இன்னல்களை தாங்கி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி வந்து குமுறிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு போஸ்ட் ஒட்டி தளபதிக்காக இருந்துருக்காங்க, எங்களுக்கு வந்து கண்டுக்கலன்னு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த நிர்வாகியை சந்தித்து 2 வார்த்தை பேசினா போதும். அவனுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். அவன் அதுதான் எதிர்பார்க்குறான், அதை செய்வார்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏகப்பட்ட சிக்கலுங்க. முதல்ல ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சிக்கல், கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இன்றைக்கி வரைக்கும் அந்த உள்ளே கொண்டு வரது போகிறது வைக்கிறது எல்லாமே இன்றைக்கி ஒரு இதாக இருக்குது. இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கண்டிப்பாக
நிர்வாகிகளை சந்தித்து அவங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை பண்ணி நிர்வாகிகளுக்கான பயிற்சி கொடுக்கணும். ஏன்னா சாதாரண ஒரு கிளைக்கழக ஒரு நிர்வாகி ஒரு தவறு பண்ணால் கூட நேரடியாக அரசாங்கத்தை போய் விடுவோம். தாவேக்கா நிர்வாகி தாவேக்காவில் அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் தாவேக்காவில் ஏதாவது ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிர்வாகியாக இருப்பார். அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தவறு செஞ்சுருவார். தாவேக்கா நிர்வாகி கைது, தாவேக்கா நிர்வாகி இதுன்னு ஆட்சிக்கு தான் கெட்ட பேர். அப்போ இதை ஒழுங்குபடுத்தணும். கட்சியை வேறு ஆட்சி வேறு, இவங்களை கண்காணிக்கணும். அதுக்கு ஒரு குழுவை போடணும். செய்தி தொடர்பாக அதுக்கு ஒரு குழு, தகவல் தொடர்பாக அதுக்கு ஒரு குழு, இளைஞரணியாக அதுக்கு ஒரு குழு, எல்லாத்தையும் போட்டு மானிட்டரிங் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை வந்து கண்காணித்து அதை ஒழுங்குபடுத்தணும். ரெண்டாவது அதிகபட்சமாக எல்லாருமே அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க நிர்வாகிகள். அதை வந்து வரக்கூடிய காலங்களில் செய்வார்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் வந்தது சார். என்ன அப்படின்னா, திரைப்பட அமைப்புகள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதாகவும் அதற்கான அழைப்புதலை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கிறதாகவும் டேட்டு கேட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு. ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய முரண்பாடாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுடைய முதல் பார்வை சார்? இல்லை, அது வந்து எந்த ஆட்சி வந்தாலுமே அவங்க வந்து பாராட்டு எல்லாம் வைக்கிறது வந்து இயற்கை தான். இது ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுட்டாங்க. ஆமாம். என்னென்னா போன முறைக்கு இதுக்கு முன்னாடி முறை 2006 2011 வந்து திமுக ஆட்சி காலத்தில் திரையுலக சார்பாக வந்து கலைஞருக்கு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு பாராட்டு விழாவெல்லாம் தகச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சி மாறிச்சு. உடனே அதே ஆட்கள் அதே டெம்ப்ளேட்டோட போய் அம்மா உங்களுக்கு பாராட்டு இந்த அம்மா ஜெயலலிதாட்ட போய் நின்றுருக்காங்க. உனக்குலாம் வெக்கமே இல்லைன்னு கேட்டாங்களாம். 5 வருஷம் விழாவில் தாச்சு எனக்கு விழா வைக்க போகிறீங்களா, வெக்கமே இல்லையான்னு கேட்டுட்டு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க சில கோரிக்கைகளை வச்சோடனே அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வேறு விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு விஜய் வந்து எனக்கு என் கூட நடித்தவர், எனக்கு நண்பர், அப்படி இப்படி நிறைய ஒரு கூட்டம் கிளம்பும். அப்போ தன்னுடைய நெருக்கத்தை காட்டிக்கொள்வதற்காக, தன்னுடைய பதவியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நாங்கள் முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறோம், அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கிறோங்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. ஆனால் அதை வந்து ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும். அதை வந்து அதுக்கு மயங்கிடக்கூடாது. ஆனால் இந்த பதவி, இந்த அதிகாரம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தாவேக்கா அரசுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இந்த திரைப்பட அமைப்புகள் ஜனநாயகன் கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக கூட இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு வந்த ஒரு சிக்கலுக்கு யாருமே குரல் கொடுக்கலையே சார். ஒரு சில நடிகர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம், அவங்க மட்டும்தான் குரல் கொடுத்தாங்க. அப்போது இதுதான் முரண்பாடு ஒரு முழு உருவமாக இருக்குன்னு முன்னாடி ஒரு கேள்விகள். ஆமாம் ஆமாம். அது என்னென்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு சினிமா துறையில் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. எல்லா கட்சியும் அனுதாபிகளும் இருப்பாங்க. திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, பாஜக இருப்பாங்க. அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு தயங்கலாம். ஆனால் ஒரு சங்கமாக அதை நீங்கள் முன்னெடுத்துருக்கணும். ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் ஒரு படத்தை காலதாமதப்படுத்துகிறாங்க, இதை நாங்கள் கண்டிக்கிறோம். நீங்கள் தனியாக போனால் தானே பிரச்சனை, உங்கள் மேலே தானே குற்றச்சாட்டு வரப்போகுது. சங்கமாகவே அறிக்கை கொடுத்துருப்பாங்களேன், அதை கூட கொடுக்கல. குறைந்தபட்சம் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர், இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு, நடிகர் சங்கத்தில் உறுப்பினர், எங்களுடைய சங்கத்து நிர்வாகி மெம்பருடைய ஒரு படத்தை முடக்கியிருக்காங்க. பல உதவிகளை செஞ்சிருக்காரு. அப்போ நடிகர் சங்கத்தினுடைய ஒரு மெம்பருடைய படத்தை முடக்கியிருக்காங்க. நடிகர் சங்கம் கண்டிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறது. ஏன் சொல்ல முடியல? சந்தர்ப்பம் தான், பயம்தான். எங்கே அது யார் படத்தை முடக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியும். நமக்கு எதுக்கு பார்க்கும்போது நீங்கள் தனியாக செய்ய வேண்டாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஆனால் ஒரு சங்கமாக அமைப்பாக இருக்குது. ஒரு மூட்டை தூக்கு ஒரு சங்கம் இருக்குது, ஒரு லாரி டிரைவர் சங்கம் இருக்குது, ஒரு ஆட்டோ டிரைவர் சங்கம் இருக்குது. அப்போ அங்கே சங்க நிர்வாகிக்கு ஒரு பிரச்சனைனா அந்த சங்கம் சேர்ந்து குரல் கொடுக்குமா இல்லையா? சினிமாவில் மட்டும் ஏன் அந்த இது இல்லை? அப்போ இவர்கள் வந்து அதையுமே சரியாக பயன்படுத்தல. ஆனால் நீங்கள் முதலமைச்சர் ஆனவொடனே அவர் என் கூட நடித்தவர், நான் அவர் கூட அர்ச்சனா ஒர்க் பண்ணேன், இந்த ஃபோட்டோவை பார்த்திங்களா, அவர் எல்லோரும் போட்டு இன்றைக்கி வந்து அதை வந்து உறவு முறை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது நடக்கிறது தான். ஆனால் அது அவருக்கு தெரியாதா? பார்த்துட்டு தானே இருப்பேன். ஏண்டா என் படத்தை மடங்கி வச்சப்போ எவனுமே பேசலை, இப்போ வந்து நிற்கிறீங்களான்னு மனசுக்குள்ள தோணும்ல. அது ஜஸ்ட் லைக் தட், அவ்வளோதான். சரி, இவங்களோட இது அவ்வளோதான்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. உங்களோட நேரத்தை பயணம் ரொம்ப நன்றி.